நாட்டில் எனக்கு எத்தனையோ ஏராளமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மின்வெட்டு பிரச்சனை, இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு குளிர்ந்த நேரத்தில் தண்ணீர் திறந்து விட முடியல அப்படிங்கிற சூழ்நிலை. நீங்கள் ஒன்று என்னை பார்க்கணும். 2021க்கு பிறகு 5 வருஷம் நான் ஆட்சி பொறுப்பேற்ற போது ஒவ்வொரு ஆண்டும் ஓராண்டும் தவறாமல் நாம் மேட்டுக்கணையை குறித்த நேரத்துக்கு முன்பே திறந்து வைத்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஆட்சி. ஆனால் இதையெல்லாம் எடுத்து சொல்லி எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்கள் விளக்கமா விரிவா சட்டமன்றத்தில் பேசி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் எடுத்து சொல்லி அதன் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பதிந்து இருக்கிறான். அது நீங்க தேர்தல் நான் இருக்க மாட்டேன், மக்கள் தேர்தல் நிச்சயமா நான் முதல் ஆளா நிற்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எனக்கு எடுத்து சொல்கிறேன். நான் அரசியலுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் இருக்கு. ஆக அந்த 60 வருஷமா மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் முதலமைச்சராக இருந்தபோது 4-5 முறை சென்று ஆய்வு நடத்தி, இன்னும் சொல்றேன், நான் முதலமைச்சர் இருந்தபோது 5 வருஷத்துல நான் நடத்தின மாதிரி ஆய்வு கூட்டம் எந்த முதலமைச்சரும் நடத்திருக்க மாட்டாங்க. நான் பயணம் செஞ்ச மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கோட்டைக்கு போனதுதான் அதிகமாக இருந்திருக்கிறது, எந்த முதலமைச்சரும் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கூட சொல்ல, நீங்க முதலமைச்சர் தேடி பார்க்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன், கோட்டையில தான் கோப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆக அந்த கோப்புகளை எடுத்து பாருங்க, அதில் கையெழுத்து போட்டுப்பேன், முக ஸ்டாலின். அதை தேடி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தேடி பார்க்கணும் அவசியமே இல்லை. அந்த கையெழுத்தை பாருங்க, அது தெரியும் உங்களுக்கு. மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் கையெழுத்து போட்டிருப்பான். அங்க ஸ்டாலின் இருப்பான். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த கோப்பை பாருங்க, அதுலயும் முக ஸ்டாலின் கைது போட்டிருப்பான். தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய், அதுல ஸ்டாலின் இருப்பான். ஆக எங்கேயும் நீங்க தேடிட்டு இருக்க அவசியமே இல்லை. கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன். இன்னும் சொல்றேன், அண்ணா சொல்லியிருக்கிறார், ஒரு முறை சொன்னார். அண்ணா சொன்னார், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டி இருக்கிறேன், இது போது எனக்கு வாழ்க்கையில். ஆக நான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு என்று பெயர் சொல்வதற்கு என் பெயர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி மகளிர் உரிமை திட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். ஆக நான் இங்கே நம்முடைய மதிப்புக்குரிய சகோதரர் துணை பொதுச் செயலர் ராஜா அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள், கூட்டணி பற்றி எல்லாம் எடுத்து சொன்னார்கள். எப்பொழுதுமே கலைஞர் அவர்கள் கூட்டணி அமைச்சா அந்த கூட்டணியை பாதுகாப்பாக வைத்திருப்பார். அவங்களாக போனாதான் வர தவிர கலைஞர் இதுவரை விட்டது கிடையாது. அதே மாதிரிதான் நானும் அவர் வழி நின்று நான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் விடமாட்டேன். ஆனால் அவர்களாக போனால் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டணியே தேவையில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம் என்பது மாத்திரம் எடுத்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.